பிரபு எங்க ஊர்ல பிரபு ஹோட்டல்ல பிரியாணினா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எங்க ஃபேமிலி ஹோட்டல்னா அது, அதனால நான் என்ன சொன்னேன், எனக்கு அந்த டேஸ்ட் அது பிடிக்கும்னு. டேஸ்ட் வைஸ் ஆப்டா இருக்கும். அப்படி 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 நினைச்சா சாப்பிடணும்னு தோணக்கூடிய டேஸ்டா இருக்கும் அந்த பிரபு ஹோட்டல் ஸ்டைலு. நானும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். ஹாய், இன்னைக்கு நம்ம வடமதி சமையல்ல என்னன்னா, ஒரு எக்கு முட்டையை வச்சு ஒரு பிரியாணி. பிரபு எங்க ஊர்ல பிரபு ஹோட்டல்ல பிரியாணினா அவ்வளவு டேஸ்டா இருக்கும். எங்க ஃபேமிலி ஹோட்டல்னா அது, அதனால நான் என்ன சொன்னேன், எனக்கு அந்த டேஸ்ட் அது பிடிக்கும்னு. அப்ப அங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்னா இருக்கலாம், இந்த ஜீரக சம்பா அரிசி வச்சுதான் செய்வாங்க. நம்மள இன்னைக்கு அந்த டேஸ்ட்ல ஒரு கொஞ்சமாவது வருதான்னு பார்ப்போம், சரியா? அதுக்காக வேண்டி அரிசியை வந்து நான் கோர போட்டு வச்சிருக்கேன். அதே மாதிரி 4 முட்டை அவிச்சு வச்சிருக்கேன். பல்லாரி, தக்காளி எல்லாமே ஈக்குவலா எடுத்து வச்சிருக்கேன். பச்சை மிளகு எடுத்து வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஓகே, அதை ரெடி பண்ணிடுவோமா? இந்த பிரபு ஹோட்டல் பிரியாணி சாப்பிட்டு பார்த்தவங்க இந்த மெத்தட்ல செய்து பார்த்துட்டு அதே டேஸ்ட்ல இருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கு பட்டை எல்லாமே கொஞ்சம் வறுத்து போட்டோம்னா மனம் நல்லா இருக்கும், அதனால பட்டை. இந்த கசகசா இதெல்லாம் ஒண்ணுமே போடாண்டாம். சின்ன பூ போட்டிருக்கேன். இனி வந்து பெருஞ்சீரகம். இப்ப தேவையான அளவு தான் நான் போட்டிருக்கேன். இதுல வந்து பட்டை மட்டும் நான் கொஞ்சம் கூடுதலா போட்டிருப்பேன். வச்சு பெருஞ்சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அதே மாதிரி சின்ன ஜீரகம் 2 நல்ல மிளகு. ரொம்ப போடக்கூடாது, ஆனா போட்டிருக்கோன்னு தெரியாம போடணும். போட்டுட்டு இத வந்து கொஞ்சம் வறுக்கணும். நல்ல கருக ஒண்ணு வறுக்காண்டாம், ஆனா வறுக்கணும். இது இந்த இங்குள்ள பிரியாணிக்கு மனம் கொடுக்கறதே அந்த பட்டை தான். இது கூட நான் வந்து 1 ஸ்பூன் போல வத்தல் பொடி, 1 ஸ்பூன் போல கொத்தமல்லி பொடி, மஞ்சள் போட்டு இந்த சூட்லயே வறுத்துருவோம். ஆஃப் பண்ணிடுறேன்னா, ஏன்னா அந்த பட்டைக்குள்ள கலர் மாறிட்டு வருதியா. ஏன்னா அங்குள்ள பிரியாணி கலர் வந்து ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல தான் இருக்கும். இதுல நம்ம ஏலக்காய் எந்த ஐட்டமே சேர்க்கல. பெருஞ்சீரகம், ஜீரகம், 2 பெப்பரு, பட்டை. ரொம்ப சேர்க்கறது பட்டை. ஸ்டார் ஆனியன் சும்மா சின்னதா ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும், ரொம்ப சேர்க்காண்டேன். ஏன்னா அதுக்கு ரொம்ப பிளேவர் உண்டு. மற்றபடி கசகசா, கடல் பாசி போடல. இது ஆறட்டு, நம்ம அடுத்தல பிரியாணிக்கு ரெடி ஆக்கிடுவோமா? இது வந்து பாதி தேங்காய்னா பாதி நெய் சேர்ப்போம்னா, அவங்க ஃபுல்லா நெய் தான் சேர்த்திருப்போம். நமக்கு கூட பாதி நெய். இனிமேல் இது கூட நம்ம சேர்க்கிறது ஏலக்காய், கிராம்பு ஒரு 4, ஏலக்காய் ஒரு 4, சரியா? அதுக்கடுத்தால இந்த இலை, பிரியாணிக்கே உரிய இலை லைட் அது பொரியட்டு தள்ளிப்போ. ஏலக்காய் திரைக்கும். இனி உள்ளி, பல்லாரினா லைட்டா வசந்தோன்னா நம்ம தக்காளியும் பச்சை மிளகும் ஆட் பண்ணணும்னா. இது ஒரு 1/4 பங்கு வசங்குனதுக்கு அப்புறம் நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணா போதும்னா. கண்டிப்பா வசங்கணும், வசங்கினாதான் டேஸ்ட். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இத பொடிச்சிருவோம். இந்த பொடிய பொடிச்சு எடுத்துக்கிறோமா?
இனிமேல் தக்காளி, பச்சை மிளகு, தக்காளியும் பச்சை மிளகு வந்து நம்ம ஈக்குவலா தான் எடுக்கணும்னா நல்லா வசங்கட்டு, தக்காளி எல்லாம் நல்லா வசங்கணும். வசங்கட்டு அது வசங்கக்கூடிய நேரத்துல இந்த ஸ்டவ்ல வைக்க இதுல எண்ணெயும் ஊத்தலாம், நெய்யும் ஊத்தலாம். எதுக்குன்னு சொல்லு? முட்டைய இது பண்ண. ஓகே, ஏற்கனவே அதுல மசால் கிடக்கு. சரியா? ஆனாலும் என்ன செய்யணும்னா, நம்ம பிரிச்சு வச்சிருக்கோம்ல ஒரு இந்த மசாலை ஒரு 1/4 பங்கு, ரொம்ப போட விடாது, 1/4 பங்கு போட்டுட்டு ஒரு 1/4 கப்பு தண்ணி போல விடணும். போட்டு உப்பு, எதுக்கு நம்ம இப்படி போட்டு எடுக்கோம்னா, நம்ம வந்து முட்டை சாப்பிடும் போதும் அதுல மசால் எல்லாமே எரிப்பு உப்பு எல்லாம் இறங்கி இருக்குமா, அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். அதுக்காக அந்த சாப்பிட்டு அதுல ஒட்டிட்டா இனி இதை ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு வந்துடுவோம். நல்லா வசங்கிட்டு வரும், தக்காளி எல்லாம் வசங்கிட்டா. இந்த டைம்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஏன்னா நம்ம அந்த பிரியாணியை சாப்பிடும்போது உள்ளி தக்காளி எல்லாமே நல்லா தெரியும். கத்திரிக்காய் போட்டாச்சா? இனி வந்து பிரிச்சு வச்ச மசாலா பொடி அவ்வளவுமே போட்டு நம்ம வந்து இதுக்கு தகுந்த நம்ம பொடிச்சோம். அதனால அதை போட்டு கொத்தமல்லி ஒரு 1/2 பங்கு போடுவோம், அரைஞ்சு லாஸ்ட்ல போடலாம். போட்டுட்டு தண்ணி வைக்கணும். நம்ம வந்து 1/2 கப் அரிசி போட்டிருக்கோம். 1 கப் அரிசிக்கு 2 கப்பு தண்ணி, அப்படி இப்ப 3 கப்பு தண்ணி வைக்கணும். 1 2 நான் வந்து ஒரு 1/4 கப்பு இல்லைன்னா 1/2 கப்பு போல பால். ஏன்னா அங்குள்ள பிரியாணி வந்து கொஞ்சம் இனிப்பா தான் இருக்கும். தேங்காய் பால் ஊத்துவாங்க. நம்ம இன்னைக்கு கட்டியான பால். நான் வந்து லெமனை வந்து இந்த ரைஸ் இருக்குல்ல, ஒரு 5-6 டிராப்ஸ் போல போட்டு லைட்டா ஒரு 5-6 டிராப்ஸ் போட்டு வச்சுட்டோம்னா, தயிர் ஊத்ததோட இது வந்து போட்டா டேஸ்ட் நல்லா இருக்கும். அதான் சொல்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க. உப்பு இப்பெல்லாம் பார்த்துதான் போடணும். சரியா? இது கொதிக்கட்டு, கொதிச்ச அப்புறம் பார்ப்போமா. கட்டி தயிர், உப்பு 2 டிராப்ஸ், ஏன்னா இது புளிக்கவே செய்யாது இந்த தயிர், அதனால போட்டுட்டு தயிரை நல்லா பீட் பண்ணணும். போட்டுட்டு இந்த அரிசி கொதிச்சுட்டு, என்னையுமே இந்த தயிர் சாலட் போடும்போது உள்ளி வந்து நம்ம ஒத்தொத்தியா போட மாதிரி போட்டுடணும். இருக்கா? இப்படி கைய வச்சு இல்லைன்னா ஸ்லைஸா கட் பண்ணணும், அவ்வளவுதான். அரிசியை போட்டுருவோமா?
போட்டுட்டு உப்பெல்லாம் இருக்கான்னு பார்க்கணும். பார்த்துட்டு இனி ஒரு கொதி வந்தோன்னா லாஸ்ட்ல என்ன செய்யணும், முட்டையும் அதில் ஆட் பண்ணிடணும். போடும். ஹோட்டல்ல உள்ள தயிர் தான் நிறைய இருக்கும். அங்க ஒண்ணுதான் தயிர் திக்கா நீட்டா கிடைக்கும். சரி, இது நல்லா கொதிச்சுட்டா. இனி என்னன்னா இங்க பாரு, போட்டாச்சா? மூடிடுவோமா? மூடி கரெக்டா ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 3 விசில் மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருவோம். ஃபுல் ஃப்ளேம்ல வைக்க கூடாது, மீடியத்துல வச்சு இந்த ஏர் வந்தோம்னா நம்ம விசில போட்டுடலாம். இப்போ நான் அந்த கலர்ல தான் வந்திருக்கான்னு கேட்டா, இது இந்த ஸ்பூன்ல உள்ளதுன்னா பிடிச்சிருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. எப்படி 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 என்னைக்குமே பிரியாணிய வச்ச உடனே குக்கர்லயே வைக்க கூடாது, வேற பாத்திரத்துல மாத்தணும். ஆனா நம்ம மாத்தல, மாத்தி இதுல பிளேட்டிங் பண்ண எடுத்துக்கோமா. பாருங்கள். ஆனா அது கொஞ்சம் கூட டார்க்கா இருக்குல்ல ஸ்வீட்டி கலர். ஆமா, கொஞ்சம் நிறைய நெய்யெல்லாம் போட்டு அப்படி இருக்கும். ஆனா அது குவான்டிட்டி குறவுதான், டேஸ்ட் வைஸ் ஆப்டா இருக்கும். அப்படி 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 நினைச்சா சாப்பிடணும்னு தோணக்கூடிய டேஸ்டாக அந்த பிரபு ஹோட்டல் ஸ்டைலு. நானும் அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி வச்சிருக்கேன். செய்து பார்த்துட்டு நான் இங்க உள்ளவங்களுக்கு தெரியும், அப்படிதானே? அதனால செய்து பார்த்துட்டு அந்த டேஸ்ட் தானாங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போல இன்னொரு சமையல பார்ப்போம். 1 பார்ட் ரெசிபியா செய்யலாம்னா. பாய்.